ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மூணாரில் இருக்க மாட்டுப்பட்டி அப்படின்ற பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான டேம் இருக்குது. அந்த டேம் எட்டி பார்த்ததும் தண்ணி அப்படியே சடன்னு ஓடிட்டே இருக்கும். சூப்பராக பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ ஹைட்லேருந்து ஃபுல்லாக டீப்பான ஒரு இடத்துல சுற்றி பச்சை பச்சேன்னு இருக்குங்க செடியெல்லாம். அதில் அந்த டேம் தண்ணி பாருங்களேன், தண்ணி எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. அப்படியே சூப்பரான சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதோட சவுண்டு. ஐயோ, மூணார் பிளேஸ் வந்து ரொம்ப சில் அண்ட் கூல் பிளேஸுங்க. இப்போ சென்னையில் இருக்கிற இந்த ஒரு சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக எல்லாருமே மூணார் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி சவுண்டு நல்லா கேளுங்க. ஓ மை காட், இதில் ஒன்றுமே தெரிய மாட்டேதுடா. அங்கே வந்து நிறைய குரங்குகள் இருக்குங்க. அந்த மூணார் அந்த டேம் என்ட்ரன்ஸ் உள்ளே போனதுலேருந்தே பயங்கர எக்கச்சக்கமான குரங்கு. அது பார்க்கும்போதே பயமாக இருந்தது. ஆனால் ஒன்றுமே நம்மளை வந்து அது வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க பாட்டு இருக்காங்க. நம்ம கொண்டு போகிற ஸ்நாக்ஸ் ஏதாவது அதுகிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ குரங்குகள் தொல்லைலாம் ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லாமே வந்து கேரளானா செம சூப்பர் பிளேஸு. அதே மாதிரி அந்த சைடில் வந்து உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலேயே உங்களுக்கு போட்டிங்கும் இருக்குது. ஸோ போட்டிங் பிளேஸும் நீங்கள் போயிட்டு வரலாம். ஆல்ரெடி நாங்கள் நிறைய இடத்துல போட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் பத்தாத காரணத்தால் ஸோ ஒரு பிளேஸ் மட்டும் அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டோம். நான் தாங்க யூடியூபர், ஆனால் என்ன எடுக்கிறதுக்கு கேமரா எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நான் தான் அவங்கள ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கொடுமை சார் இது அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன எடுங்கடா நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். 3 பேருமே வந்து செம்ம சையான பார்ட்டிஸ். 3 பேருமே வெளியே போனாங்கன்னா கேமரா ஃபோனை கையில் தூக்கவே மாட்டாங்க. எல்லாமே நான் தான் ஃபோனை தூக்கிட்டு திரிவேன். ஸோ எனக்கு கேமரா எடுங்கடா, என்ன ஷூட் பண்ணுங்கடா, நான் வீடியோ போடணுடான்னு சொன்னால் எவனுமே கேட்கல. ஸோ 3 பேரையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். பாருங்கள், இங்கே குட்டி அந்த ட்ராவல் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன அருவி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த அருவிலாம் பார்த்துட்டு அப்படியே போகும்போது நிஜமாக வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து இந்த டீ எஸ்டேட்ஸ் நிறைய இருக்கும். இங்கேயும் வந்து நிறைய டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அங்கே வந்து ஒரு அந்த இடத்துல நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே நிறைய டீ அண்ட் காஃபீஸ் எல்லாமே அந்த ஒரு டீ எஸ்டேட்டில் வச்சுருந்தாங்க. உள்ளே போனீங்கன்னா பல பிராண்டடில் வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது பேர் வச்சு அழகான டீஸ் எல்லாமும் இருக்குது. மசாலா டீஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டு எந்த மாதிரி குடிக்கணும் அந்த மாதிரி டீஸும் இருக்குது. நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது. ஸோ நமக்கு எதுக்கு வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இவங்க கொரியர் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க. நான் வந்து மசாலா டீ வாங்கினேன் அண்டு காஃபி பவுடர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாமியார் வீட்டுக்கும் நான் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு டிகாஷன் வந்து நல்லா டார்க்காக வரும். நம்ம ஊர் டீ வந்து ரொம்ப ஒயிட்டாகவே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டீ வந்து உங்களுக்கு டக்குன்னு டார்க் ஆகும். டிகாஷன் சீக்கிரமாக வரும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் அட்ரஸ் கொடுத்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்க வழியில் உங்களுக்கு அந்த ரூட்டு தாங்க ரொம்ப இதாக இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு டேர்ன் பண்ணும்போதே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே பார்த்துட்டே வரலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப டயர்டாக ஆகுறவங்க, அந்த வாமிட் வர மாதிரியானவங்களுக்கு வந்து இந்த டேர்னிங்கில் கண்டிப்பாக வாமிட்டு அண்டு மயக்கம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த பெண்டு வந்து அந்த மாதிரியான பெண்டு. ஸோ அதனால தான் நான் வண்டியிலேருந்தே இதை நான் கவர் பண்ணி எல்லாேருக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஷூட் நான் பண்ணேன். அதே மாதிரி போகும்போது அப்படியே பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மலையிலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் அந்த சில்னஸ் கூலிங் குறையவே இல்லைங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எப்போவுமே 365 நாளும் அங்கே சில்லுன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிலே பார்க்க முடியல. சூரியன் வராரு, பட் நமக்கு அந்தளவுக்கு சூடு தெரியல. ஸோ ரொம்ப ஒரு கூலிங்கான பிளேஸ். நிறைய இடம் பார்க்கணும். அங்கே பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது. கண்டிப்பாக 3 நாள் ட்ரிப்புன்றது சான்ஸே இல்லை, பத்தவே பத்தாது. கண்டிப்பாக 1 வீக்காவது நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வரலாம். நாங்கள் நிறைய இடம் மிஸ் பண்ணிட்டோம். எங்களால் ஒரு 3 பிளேஸ் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம பர்சனலாக போகும்போது நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸ்டே பண்ணணும். கண்டிப்பாக 2 டேஸ் அண்ட் 3 டேஸ் சான்ஸே இல்லை. 1 வீக் ஸ்டே பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். ஸோ பார்க்க வேண்டிய இடம் மூணாரில் நிறைய இருக்குங்க.
அப்புறம் அங்கே வந்து நிறைய ஷாப்பிங் ஏரியா இருக்குது, அங்கே எல்லாமே கிடைக்கும். இந்த கூலிங் ப்ளேஸ்க்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே அங்கே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டீ தூள் அண்டு ரோஸ்டடு கேஷ்யூ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய கிடைக்கும். கேரட் ஸ்பெஷலி அங்கே கேரட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அந்த கலர் நல்லா ரெட்டாக அழகாக இருக்கும். அப்படியே நம்ம சாப்பிடும் போது நல்லா ஸ்வீட் அண்ட் டேஸ்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மூமெண்ட் தாங்க இது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு அழகான லொக்கேஷனை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷனில் பார்க்குறதுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் தான் போய் பார்க்கணும். ஓகே, போய் அங்கே இருக்கிற அந்த கொஞ்ச நாள் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வாங்க. இந்த vlog உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.